இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஒரு பணியாளரா? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு ஒரு பணியாளராக தான் வந்தாரா? அல்லது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் நலன்களை மட்டுமே செய்து அவர்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்திவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்று வந்தாரா என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்கிறது பகவத்கீதை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்ப ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது, நான் நல்லதை மட்டுமே இங்கு உள்ள மக்கள் அனைவருக்கும் செய்ய போகிறேன், ஆகவே நான் என் கடமையை செய்துவிட்டேன், அவர்கள் எனக்கு பலன் தருவார்களா தரமாட்டார்களா என்று அவர்கள் ஒரு கண்டிப்பாக கேள்வி எழும்பியிருக்கும். ஏனென்றால் எல்லோரையும் அன்பு செய்வதற்காக, எல்லோரையும் அரவணைப்பதற்காக, எல்லோரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காக நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்கிறோம். கடவுளுடைய பார்வையில் நாம் அனைவரும் ஒரே மக்கள் என்பதை எடுத்து கூறுவதற்காக இந்த உலகிற்கு வந்தவர், அதை வாழ்ந்தும் காட்டியவர், அனைவருக்கும் ஒரு நல்ல பணியாளராகவும் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதைதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது இயல் 6வது மற்றும் 7வது இறை வார்த்தையை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுள் தம்மையில் விளங்கிய அவர் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் என்று. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையை வெறுமையாக்கி, எல்லாம் முற்றும் துறந்தவராக, நான் ஒன்றும் இல்லாதவன், இந்த உலகத்திற்கு எதையும் கொண்டு வராதவன், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் எனக்கு சொந்தமானது, அனைவரும் என்னால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று அல்ல, மாறால் என்னால் அனைவரையும் உருவாக்கப்படவும், என்னால் அனைவரும் மனமாற்றம் பெற்றவர்களாக, எல்லோரும் என்னுடைய அன்பு பிள்ளைகளாக, ஒரே சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையை வெறுமையாக்கி நம்மை போல மனிதர்களுக்கு ஒப்பாக தன்னை மாற்றிக்கொள்கிறார். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் தன்னை பணியாளர் என்று எப்படி சொல்ல முடியும் என்று பார்ப்போமானால் 4 நற்செய்தியுமே அதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த இடத்திலும் அவர் கருவம் பிடித்தவராக, எந்த இடத்திலும் அவர் ஆணவம் கொண்டவராக, எந்த இடத்திலும் எனக்கு எல்லாம் தெரியும், என்னை தவிர உங்கள் யாருக்கும் எதுவும் தெரியாது என்று ஆணவம் கொண்டவராக எந்த இடத்திலும் அவர் இருந்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. ஏதாவது ஒரு நற்செய்தியில் வாசிக்க முடியுமா? அவர் கருவம் கொண்டவராக, எல்லாம் தெரிந்தவராக, தன்னை காட்டிக் கொண்டவராக, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லோரும் என்னை பின்பற்றுங்கள், எல்லோரும் என் பேச்சின்படி வாழுங்கள் என்று நம்மை முழுவதுமாக பணித்தவராக இருக்கிறாரா என்று பார்ப்போமானால் இல்லை. மாறாக எல்லா இடத்திலும் தம்மை தாழ்த்தி கொண்டவராக, எல்லோருக்கும் கீழ் தம்மை வைத்து கொண்டவராக, எல்லோருக்கும் நற்பண்புகளை, ஆசீர்வாதங்களை, அளவரிய அதிர்ச்சியங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்வதற்காக தம்மை தாழ்த்தினார் என்றுதான் நாம் பார்க்கிறோமே தவிர, எந்த இடத்திலும் அவர் தன்னை உயர்த்தியவராக, நான் கடவுளுடைய மகன், கடவுளால் அனுப்பப்பட்டவன், கடவுளுக்கே சொந்தமானவன் என்று சொல்லி தன்னை உயர்த்தி பிடித்தவராக எந்த இடத்திலும் நாம் வாசிக்க முடியவில்லை. ஒரே ஒரு இடத்துல வேணா வாசிக்கலாம். குருத்தோலை ஏந்திக்கிட்டு போகிற பொழுது ஆலயத்தில் ஆடு மாடுகள் விற்பதையும் பறவைகள் விற்பதையும், கடவுள் வாழுகிற அந்த இல்லத்தை ஒரு சந்தை கூடாரமாக மாற்றிய பொழுது அவர் அதிகாரத்தோடு கோபப்பட்டார் என்று நாம் வாசிக்கலாம். அதிகாரத்தோடு கோபப்பட்டார் என்றால் எதற்கு? என்னுடைய தந்தை வாழுகிற இல்லத்தை நீங்கள் சந்தையாக மாற்றியதனால். இல்லைன்னா கோபப்பட்டிருக்க மாட்டார் எந்த இடத்துலையுமே. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் கோபப்பட்டதாக நாம் வாசிக்கின்றமே தவிர மற்ற எந்த இடங்களிலும் பார்த்தாலும் அவர் எல்லோரையும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அரவணைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக, யாரெல்லாம் அவரிடம் நம்பி வந்தார்களோ அவர்கள் அனைவரும் சுகம் பெற்றவர்களாக,
அனைவரும் நலனோடு சென்றதாக தான் நாம் வாசிக்கின்றமே தவிர எந்த இடங்களிலும் அவர் யாரையும் கை கழுவி விட்டவராக, யாரையும் புறந்தள்ளி ஒதுக்கப்பட்டவராக எந்த இடத்திலும் நாம் பார்க்க முடியாது. எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவராக. அதான் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்திற்கு நான் பணியாற்ற வந்தது என்றால் என்னை சார்ந்த மக்கள், என்னுடைய இனம் சார்ந்த மக்களுக்காக அல்ல, எல்லோருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மக்களுக்கும் பணி செய்வதே என்னுடைய வாழ்வு. அதற்காக தான் கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லிதான் இந்த உலகத்திற்கு வந்தாரே தவிர எந்த இடத்திலும் அவர் தன்னை உயர்த்தி பிடிக்கவோ அது உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ளவோ அல்லது என்னை தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை என்பதை காண்பிக்கவோ அவர் வரவில்லை. மாறாக என்னுடைய தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய தந்தை எதையெல்லாம் செய் என்று எனக்கு பணித்தாரோ, எதையெல்லாம் செய்ய சொல்லி எனக்கு சொன்னாரோ அதை எல்லாம் செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. ஆகவேதான் அவர் உண்மையான பணியாளராக, உண்மையான சீடத்துவனாக, உண்மையான அன்பு பிள்ளையாக தன்னுடைய தந்தைக்கு இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் உண்மையான பணியாளர்களாக இருக்கிறோமா? நாமும் உண்மையான அன்பு பிள்ளையாக நாம் ஆண்டவருக்கும் நாம் ஆண்டவர் இயேசுக்கும் இருக்கிறோமா? அதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எத்தனையோ நல்ல காரியங்கள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள், அளப்பரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். எந்த இடத்திலும் நம்மை கடவுள் கைவிட்டிருக்க மாட்டார். இருந்தபோதும் நாம் நல்ல பணியாளரா? நம் ஆண்டவர் இயேசு எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறாரே, என் ஆண்டவர் இயேசு என்னை உயர்த்தி பிடித்திருக்கிறாரே, நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரே, நான் கேட்டது எல்லாம் எனக்கு வாரி வழங்கியிருக்கிறாரே, அப்படி கொடுத்த இறைவனுக்கு நான் நல்ல பணியாளனாக இருக்கிறேனா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கிட்டோம், முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை போய் நன்றியும் சொல்றோம். இருந்தாலும் அவரை பிரதிபலிக்கின்ற ஒரு நல்ல பணியாளனா, அவர் வழியை நடக்கின்ற ஒரு நல்ல பணியாளனா, அவர் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை என்னுடைய வாழ்வாக்கி மற்றவர்களை வாழ வைக்கின்ற ஒரு பணியாளனாக நான் இருக்கிறேன்றேனா? அதுதான் நாம் எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி. அந்த கேள்வியை எழுப்பியதனால்தான் எல்லாரும் புனிதர்களாக மாறுகிறார்கள். நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய திருச்சபையில். அனைத்து புனிதர்களும் அவருக்கு உகந்த பணியாளர்களாக தன்னை மாட்டிக்கொண்டதனால் அவர்கள் இன்று புனிதர்களாக போற்றப்படுகிறார்கள். நாமும் புனிதர்களாக போற்றப்பட வேண்டும். நாமும் புனிதர்கள் மத்தியிலே இடம்பெற வேண்டும் என்றால் நாமும் நல்ல பணியாளர்களாக இருக்க வேண்டும். அதை தான் நான் அன்னை தெரசாளருடைய வாழ்விலை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு இருக்க பிடித்து கொண்டார். அந்த ஆண்டவர் இயேசுவை நான் எங்கு காண்கிறேன்? இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களிலும் நான் ஆண்டவர் இயேசுவை காண்கிறேன் என்று அவர் உறுதியாக கொண்டார். அதனால்தான் நோய்வாய்ப்பட்டவங்க, யாரா கைவிடப்பட்ட எல்லா மக்களையும் தேடி சென்று அரவணைக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்து ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கின்றார். ஆண்டவர் இயேசுவின் அன்பு பணியாளராக தன்னை மாற்றிக்கொள்கிறார். அவ்வாறு மாற்றிக்கொண்டதனால்தான் இன்று அன்னை தெரசா இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு அன்னையாக இருந்து இன்றும் ஆண்டவர் இயேசுவிடம் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு தாயாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, அதை தான் புனித அசிசியாரும் தன்னுடைய வாழ்வில் செய்ததாக நாம் பார்க்கின்றோம். இறைவனுடைய அழைப்பை பெற்றார். யாருக்கு ஊழியம் செய்ய போகிறேன்? தலைவனுக்கா ஊழியனுக்கா என்று கேட்கிற பொழுது தலைவனுக்கு தான், ஆண்டவர் இயேசுவுக்கு தான் என்று தன்னை முழுவதுமாக உட்படுத்திக் கொண்டு நல்ல ஒரு பணியாளராக மாறி தொழுநோயாளர்களை கட்டி அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பணியை செய்ததனால்தான் இன்றும் அவர் புனிதராக இருக்கின்றார். நாமும் புனிதர்களாக மாற வேண்டும். நாமும் பணி வாழ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த பணியை செய்யக்கூடியவர்களாக அல்லது மற்றவர்களுடைய வாழ்விலே நல்ல ஒரு பணியாளர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா அருள் சகோதரர்களும் அருள் தந்தையர்களும் நான் நல்ல பணியாளராக வாழ வந்திருக்கிறேன் என்று தான் வருகிறேமே தவிர, ஆனால் எல்லா அருள் தந்தையர்களும் எல்லா அருள் சகோதரிகளும் எல்லா அருள் சகோதரர்களும் நல்ல பணியாளர்களா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். அப்போ நம்ம உடனே மக்கள் எல்லாம் சொல்லலாம், குறை சொல்லலாம். அப்போ அருள் தந்தையர்களோ அருள் சகோதரிகளோ அவங்களே இல்லாத போது நாங்கள் இருக்க முடியுமா? எல்லாரும் நல்ல பணியாளர்களாக இருக்க வேண்டிதான் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நம்மை பார்த்து அழைக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்வில் நல்ல பணியாளர்களாக இருக்கிறோமா? அல்லது தலைவர்களாக இருந்து மற்றவர்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு தலைவனாக இருந்து எல்லோரையும் ஓரம் கட்டக்கூடியவனாக எல்லோரையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய மனிதர்களில் ஒருவனாக இருக்கிறேனா? அல்லது ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காட்டிய அந்த வழியை பின்பற்றி நானும் நல்ல ஒரு பணியாளனாக இருந்து இந்த மக்களை அன்பு செய்ய போகிறேன்,
எல்லோரும் என்னுடைய சகோதரிகள் என்ற உணர்வோடு வாழப்போகிறேன் என்று எண்ணம் கொண்டு வாழ்கிற பொழுது உண்மையிலேயே நாமும் ஆண்டவர் இயேசுவால் உயர்த்தப்பட்டவர்களாக, நாமும் ஆண்டவர் இயேசுவால் ஒரு நல்ல புனிதர்களாக வாழ்வதற்கான தகுதியை பெறுகிறோம். அந்த தகுதியை பெற்ற பிள்ளைகளாக வாழுகிற பொழுது நாமும் இந்த வார்த்தையை சொல்லுவோம், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொன்னது போல நாமும் நம்முடைய கடமைகளை செய்ய முன்வருவோம். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற எல்லா ஜெப கருத்துக்களையும் ஏற்று உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமேன்.